வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு மூலியமாக எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்டில் இருந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அரசாணையின்படி இதுவரையும் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு சரியாக இருந்தால் 2024 அரசு வேலை உறுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் மாவட்டம் வாரியாகவும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சீனியாரிட்டி லிஸ்ட் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். முழு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அஃபிஷியல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அஃபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த பீரியட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 31/3/2024 அன்று வெளியிட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் அண்டு தமிழ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக இதுவரைக்குமே உங்களுக்கு யாரெல்லாம் சீனியாரிட்டி, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் அரியலூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ரினிவலும் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்க. பட் உங்களுடைய சீனியாரிட்டி லிஸ்ட் உங்களுக்கு தெரியாது. பட் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே தமிழ் வெர்ஷன் வேணுன்னா தமிழ் வெர்ஷனை ரீட் பண்ணி பாருங்கள், இல்லைனா இங்கிலீஷ் வெர்ஷனை இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்துட்டு 25,134 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா 9,24,695 பேர் கொடுத்துருக்காங்க. மூன்றாம் பாலினத்தர் பார்த்தீங்கன்னா 285 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ரவுண்டாக வந்துட்டு 4,25,114 பேர் இது வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும், அதில் 18 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர், 19 to 30 வயசுக்கு உட்பட்டவங்க பலதரப்பட்ட கல்லூரி மாணவர்கள் எத்தனை பேர், 31 வயசுலேருந்துட்டு 45 வயசுக்குள்ள அரசு பணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 46 60 வயசு வரைக்கும் வந்து முதிர்வு பெற்ற பட்டதாரிகள் அப்படிங்கிறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு 7,079 பேர் கொடுத்துட்டும் சீனியாரிட்டியின் அடிப்படையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த வகையான டீட்டெயில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கை கால் குறைவற்றோர், காது கேளோர், வாய் பேசாதவர், அது மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு சம்மந்தமாக யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து கலை, அறிவியல், வனவியல், அதுக்கடுத்து பட்டதாரி ஆசிரியர்கள், பொறியாளர், மருத்துவர், வேளாண்மை அப்படி இப்போ சம்மந்தமாக உங்களுக்கு யாரெல்லாம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு வேலைவாய்ப்புத்துறை இணை இயக்குனர் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் முழுமையான இன்ஃபர்மேஷன். ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க்கை டைரெக்டாக லிங்க்கை கொடுத்துருக்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக நீங்கள் இதில் வந்துட்ட பிறகு உங்களுடைய சீனியாரிட்டியை செக் பண்ணணும்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளாக நான் அந்த விழுப்புரம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை நாங்கள் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மேலே அப்படி கையை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லிங்க் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிவிடும். இங்கே ஓப்பன் ஆகிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் முழுசாக கொடுத்துருப்பாங்க. கேஸ்ட் வைஸில் கொடுத்துருப்பாங்க. எஸ்டி, எஸ்சிஏ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ, எம்பிசி, பிசிஎம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா ஜிடி, பிசிஓ அப்படின்ற டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய கேட்டகரி வைஸில், அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளாக எஸ்டியில் இருக்கவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் தான் உங்களுக்கு மற்ற எல்லா விதமான கம்யூனிட்டி சார்ந்தவங்களும் செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்றத பொறுத்தளவுக்கு 8வது வந்துட்டு பிலோவா 8வது கீழே நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது 19/2/2020 இருந்துட்டு 6/3/2020 ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.
எக்ஸாம்பிளாக இப்போது உங்களுக்கு வந்துட்டு குக்கிங் சம்மந்தமாக கவர்மெண்ட் ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எடுத்துமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் 100% உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பிலோ SSLC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட இயர் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 26/2/1999 அந்த வருஷத்தில் இருந்துட்டு 9/2/2012. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் நீங்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன், லேப் அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் டைப்பிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபி, டிரைவர் கொடுத்துருக்காங்க, LMP டிரைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பஸ் கண்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் மூலயமாக SCTCலலாம் வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அல்லது உங்களுக்கு வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் நிறைய ஜாப் வந்துக்கிட்டு இருக்குது, டிரைவிங் ஜாப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாபுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th அல்லது 8th படிச்சிருக்கீங்கனாலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 28/8/1996 இருந்துட்டு 21/10/2014 ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரினிவல் பண்ணியிருக்கீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். 100% உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முன்னுரிமையும் அளிப்பாங்க. இதுவே நீங்கள் SCTC அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, ஜாப் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனல் மூலயமாவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சிலேருந்து வரும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். பஸ் கண்ட்ராக்டர் அண்ட் டிரைவர் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியமாகவே உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து அதாவது வீட்டுக்கு ஒரு கால் லெட்டரும் அனுப்புவாங்க. அது மூலயமா நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு எந்த ஆன்லைன் அதாவது கவர்மெண்ட் ஜாபு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே கூட நீங்கள் இந்த இயருக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, இந்த இயருக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதே மாதிரி சேம் மெத்தடில் தான் நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதாவது ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமானது விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இயரை மட்டும் அதாவது எந்த இயரில் இருந்துட்டு எந்த இயர்க்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்ததாக நீங்கள் ரினிவல் வந்துட்டு ஸோ கொஞ்ச நாளாக விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி ரினிவல் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரினிவல் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. யூசர் ஐடி வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அது கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ரினிவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரினிவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரினிவல் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இது வரைக்குமே ரிஜிஸ்ட்ரேஷனே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியூ யூசர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கூட உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணி நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த மாதிரி தான் வந்து டீட்டெயில் செக் பண்ணணும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாகவும் சரி அல்லது நீங்கள் இ-சேவை சம்மந்தமாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி டெலிட் பண்ணணும் ரேஷன் கார்டில், ஸோ அது மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.